ஹேர் ஆயிலை மட்டும் சேஞ்ச் பண்ணால் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகாது. ஹேர் ஃபாலுக்கு 4 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 1, நைட்டு லேட்டாக தூங்குறது. 7 ஹார்ஸ் கண்டினியூஸ் ஸ்லீப் இல்லைனா ஹேர் க்ரோத் ஸ்லோ ஆகும். அட் த சேம் டைம் ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, நியூட்ரிஷன் இல்லாத ஃபுட் சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது அண்ட் கரெக்ட் டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது கூட ஹேரோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கும். நம்பர் 3, உங்கள் ஒர்க்கில் இல்லைனா பர்சனல் லைஃப்பில் டென்ஷன் இல்லைனா ஸ்ட்ரெஸ் அதிகமானால் ஹேர் ஃபால் 2 மடங்கு ஆகும். அண்ட் கடைசி பாயிண்ட், உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இதுக்கு ஒரு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் அப்பாக்கோ இல்லை அப்பா சைடில் இருக்க பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, அவர் அம்மா சைடில் இருக்க மாமா, அவங்க தாத்தா, இவங்களுக்கெல்லாம் ஹேர் ஃபால் இல்லைனா பால்னஸ் இருந்தால் ஜீன்ஸ் காரணமாக அது உங்களுக்கும் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏர்லி கேர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தால் வெயிட் பண்ணாதீங்க. உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஹேரை சேஃபாக பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி மோர் ஹேர் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.